ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன். நேத்தியிலேருந்து கமல் சாரோடைய அந்த இன்டர்வியூ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் எனக்கு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு தான் சொல்லணும். அவர் நேற்று பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜினி சார் கிட்ட நான் எனக்கு ஆதரவு கேட்டிருக்கும் போது ரஜினி சார் எனக்கு வந்து ஆதரவு தரதா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் அவர் எனக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சும்மா அவர்கிட்ட போய் எனக்காக பிரச்சாரம் பண்ணுங்க நான் கேட்க முடியாது, எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்க முடியாது. பட் ஆனால் அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அவர் எனக்காக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிருந்தாரு. இந்த அறிவுக்கு அப்புறமேட்டா தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ரஜினி சார் முன்னாடியே சொல்லிட்டாரு அவரோட நிலைப்பாடு என்னன்றது யாருக்குமே ஆதரவு இல்லைன்றது சொல்லிட்டாரு. பட் ஆனால் கமல் சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா, இவர் உண்மையை சொல்றாரா இது பொய் சொல்றாரான்றதே நிறைய பேருக்கு தெரியல. ரஜினி சார் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ரஜினி சார் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வெளியிட்டு இருப்பாரு. ஆனால் ரஜினி சார் இது வரைக்கும் அமைதியா தான் இருக்காரு. அவர் அடுத்த படத்துக்கான வேலைகளை இறங்கிட்டாரு. ஆனால் கமல் சார் இன்னுமே கூட வந்து எனக்கு ரஜினி சார் எனக்கு ஆதரவு தருவாரு, எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணா சந்தோஷம்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 40 தொகுதியில கிட்டத்தட்ட 1 இல்ல 2 தொகுதியில தான் ஜெயிப்பாங்க மக்கள் நீதி மய்யம் கட்சி அப்படின்ற மாரி உளவுத்துறையில இருந்து ஒரு லேட்டஸ்டான ரிப்போர்ட் வந்திருக்கு சர்வே முடிவுபடி. அதே போல கமல் சாரோடைய அந்த கட்சியில இருக்க நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியேறின்னு வராங்க. கண்டிப்பா இந்த கட்சி வந்து பெருசா ஒன்றும் ஜெயிக்காது இந்த எலெக்ஷன்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இப்ப நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியில வந்துருக்காங்க அவர் கட்சி விட்டு. ஸோ நிறைய மாவட்டத்தில் இருக்க முக்கியமான செயலாளர்கள் எல்லாமே வந்து வெளியில வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு நிர்வாக பாணியா தான் நிக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல ரஜினி சாரை பகடக்காயா வச்சு இவர் ஜெயிக்கிறதுக்கான இந்த ஒரு பிரம்மஸ்தரத்தை விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, அவங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு தரப்புலையும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பேர் இதை பெருசா வந்து கொண்டாடின்னு வராங்க. கேஜிஎஃப் படத்துல இருக்க அந்த சீன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி மெம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க, 2 மிகப்பெரிய ஜாமான் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆதரவு குரலும் வந்து நீட்டின்னு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இவர் பொய் சொல்லியிருக்காரு, இவர் ஜெயிக்கிறதுக்காக ரஜினி சார் பேரை வந்து யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவருக்கு வந்து அப்போஸ் பண்ணியும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்து மெம்ஸ் போட்டுருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ரஜினி சார் வேணா எங்க கட்சியில வந்து சேர்ந்துகிட்டோம், அவரு கூட எல்லாம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போய் மீட் பண்ணாரு. இவரு பக்கத்துல கேரளாவுக்கு போனாரு, ஆந்திராவுக்கு போனாரு, டெல்லிக்கு போனாரு. ஸோ நிறைய முக்கிய தலைவர்லாம் போய் மீட் பண்ணி பேசினாரு. அப்பெல்லாம் இவர் கண்ணுக்கு ரஜினி தெரியலையா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இவர் கூட இணைஞ்சாருனாக்கா கண்டிப்பா என்னால் வெற்றி பெற முடியும், 40 நமதே அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து ட்விட் போட்டிருந்தாரு. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மாட்டா ரஜினி சார் கிட்ட நான் கேட்க மாட்டேன், ஆனா அவர் எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா பேசியிருந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இறங்கியே வந்துட்டாரு தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட. ஸோ ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா ஓப்பனாவே அவர் வந்து ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு, நான் கேட்டுட்டேன் அவர் எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பிளாக்மெயில் பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு முடிவு எடுக்க போறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அத்தன்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கிட்ட தான் இருக்கு. ஸோ இதுக்கான முழுமையான பொறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவர் தான் யோசிச்சு எடுக்கணும். ஸோ ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினி சார் என்ன நினைக்கிறாருன்றத அவர் வெளிப்படையா சீக்கிரமா சொல்லிட்டாருன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஸோ இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா இல்ல ரஜினி சார் அவரோட நிலைப்பாட்டு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காருன்றது அவர் சொல்லியே ஆகணும். ஸோ ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆதரவும் தராங்க, ஒரு பக்கம் அப்போஸும் பண்ணிருக்காங்க இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.